ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டாலாக இருந்தது. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் விழுந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து பட்டுன்ட்டு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தது. அண்ட் அகைன் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப் மேலே வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆன மாதிரி ஆச்சு. திரும்பவும் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டோட்டலாக க்ளோசிங்கில் 100 பாயிண்ட்ஸ் 110 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆயிருந்தது. பட் நீங்கள் மார்க்கெட் இவ்வளோ வொலட்டாலாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் கிடையாது. லைக் 3-4%லேருந்து திரும்ப 1% ஏறுறது, 300 பாயிண்ட்ஸ்லேருந்து திரும்ப 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகுறது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஓவராலாக ஸ்டாக்ஸில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபால் மட்டும்தான் ஓவரால் எல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாக விழுந்திருக்கு. பட் ஏறினது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி சென்செக்ஸை மட்டும் ஏற்றிருக்காங்க. மெயின்லி பேங்க் நிஃப்டியை வந்து ஏற்றிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக வந்து ரொம்ப மிக்சடாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நான் 500% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு வந்து அது அனௌன்ஸ்மெண்ட் லைக் பில் பாஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதை மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய பார்லிமெண்ட்ல சொல்றதுக்கான சான்சஸ் ஹைலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்ப வொலட்டாலாக இருந்தது. மார்க்கெட் 3 டேஸாக வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ரெட் நம்பர்ஸ் தான். 300 லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் மார்க்கெட் கிட்ட ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் வந்து 800 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 864 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. அரௌண்ட் 3-4% விழுந்திருக்கு மார்க்கெட். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் மார்க்கெட்டில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் இருந்தது. அண்ட் ஓஎன்ஜிசி ஆயில் கம்பெனிஸ் அப்படி அது மட்டும் ஓரளவுக்கு அப்பில் இருந்தது. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 500% டேரிஃப் போடுறாங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்லையும் அண்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் தான் அடி பண்ணணும். பட் ஐடி கம்பெனிஸும் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸும் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் தான் தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபீல் பண்ண அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஆர்டிஃபிஷியலாக மேனிப்புலேட் ஆன மாதிரி இருக்கு. பட் நம்மளுக்கு சொல்ல முடியாது எப்படி மூவ் ஆயிருக்கு, எந்த எமோஷனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கான டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸ்லேயும் அவங்க தான் இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் வந்து ஐடி இருக்காங்க. அண்ட் ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் கம்பெனிஸ்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதெல்லாம் இருக்கு. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. லைக் ஒரு ஹையர் தொடுறது, திரும்ப அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகுது, ஹையர் தொடுறது, டவுன்ஃபால் ஆகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. 600-700 ருபீஸ். அண்ட் சில்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 3000 to 4000 அந்த ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு. போனால் 1000 ருபீஸ் கம்மியாகுது, ஏறுனா 2000 ருபீஸ் ஏறுறது, அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பெருசாக லைக் 10%, 20% மூவ்மெண்ட், 3%, 5% மூவ்மெண்ட் அந்த மாதிரி பெருசாக மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. அண்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 crores விற்றுருக்காங்க லாஸ்ட் ஃப்ரைடே. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 5800 crores கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெட் நீங்கள் என்னதான் எதுவாக இருந்தாலும் ஸ்டில் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்காங்க எஃப்ஐஎஸ். இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே மட்டும் கிடையாது, எஃப்ஐஎஸ் அவங்களுடைய அமெரிக்கா, யூரோப் மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கெட் ரொம்ப மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குது. ப்ராப்பராக இதுதான் ஒரு எமோஷன் அப்படின்னு யாருக்குமே கரெக்டாக சொல்ல முடியல. அண்ட் நீங்கள் கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 91-20 அந்த ரேஞ்சில் திரும்ப வந்துருச்சு. ஃபார் ஷோர் மார்க்கெட் வந்து கரன்சி மார்க்கெட் வந்து பெருசாக குறையாது. லைக் 85-84 போகிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் இந்த 500% டேரிஃப் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% டேரிஃப் எல்லாரும் என்னன்னா 50%லாம் போட மாட்டாங்க, 50%லாம் போட மாட்டாங்க, போட்டுட்டாங்க. அது நிறைய பேர் மார்க்கெட்டில் கவனிக்க கூட இல்லை 50% போட்டிருக்காங்க அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 500% டேரிஃப் எல்லாம் போட மாட்டாங்க, அது ரொம்ப ஹைன்றாங்க. 500% விட்டுருங்க, 50% அப்படின்றது ஒரே விஷயம். இன்கேஸ் 500%ல பாதி போட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? லைக் 250%, 200%, 100% டேரிஃப் போட்டால் ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்கேஸ் அதை போட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் அடிப்பட்டால் ரிசர்வ்ஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். லைக் டாலர்லாம் வெளியே போக ஆரம்பிச்சுன்னா ரிசர்வ்ஸ் ரொம்ப குறையும். அண்ட் ரிசர்வ்ஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரன்சியோடைய வேல்யூ வந்து 95, 96, 100 டச் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லைக் ட்ரேட் பண்ணுறீங்க, அப் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ டவுன் ட்ரெண்டில் போயிடும். ஃபுல்லாக மார்க்கெட்டிங் வந்து 1% விழுந்துடும். முந்தைய நேற்று விழுந்த மாதிரி 1% விழுந்துடும். நம்ம புட்டில் பயங்கரமாக கேஷ் பண்ணலாம், லைக் நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஹிட் ஆச்சு. அண்ட் திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன்
அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஒலட்டாலாக இருக்குது. நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பேசிஸில் வேணும், ஷார்ட் டேர்ம் வேணுமா லாங் டேர்ம் வேணுமா அப்படின்றது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கோசம் பண்ணி தருவாங்க. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வச்சு பண்ணி தருவாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.